Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ராஜாவோட சாங் வந்து ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அது உண்மையா பண்ணுது. அதுக்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். 21 வருஷமா நான் ரிசர்ச் பண்ணி ராஜா சார் அவரோட ரூம்ல தான் கம்போஸ் பண்ணுவாரு. கம்போஸ் பண்ணி ஒரு கேசட்ல கொடுப்பாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா அவர் மேனஸ்கிரிப்ட்ல எழுதுவாரு. அந்த மேனஸ்கிரிப்ட ஜூடின்றவர் தான் எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல ஜெராக்ஸ் எடுப்பாரு. நிறைய மியூசிக் டைரக்டர் வெயிட் பண்ணுவாங்க. இது ஜெராக்ஸ் இருக்கும்போது இந்த ஜெராக்ஸ் பையன்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இதுல எக்ஸ்ட்ரா காப்பி எடுத்துட்டு போவாங்கன்ட்டு. அது மாதிரி அவங்களுக்கு ராஜா சாரோட மியூசிக் மேனஸ்கிரிப்ட் வந்து ஒரு பெரிய புதையல் அவங்களுக்கு. இந்த சிம்பனி இசை இதை பற்றி கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க சார். இது என்ன ஆக்சுவலா சிம்பனின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிச்னஸ் அண்ட் கிராண்டியர் மியூசிக் சார். ராஜா சார் எங்க ஸ்டாண்ட் பண்றாருன்னா அவங்க எல்லாம் வந்து ஒண்ணு பியானோலயோ ஹாப்பி கார்ட்லயோ வாஸ்து தான் எழுதியிருப்பாங்க. மிஸ்டர் இளையராஜா என்ன பண்றாரு, he doesn't even touch it, but without instrument he keeps scoring. அவர் படம் பார்க்கும்போது யாரையும் கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பார்ப்பாரு. ஸோ எல்லாரும் சுற்றிட்டு அவர் கூட சேர்ந்து படம் பார்ப்பாங்க. அந்த காலத்தை நான் பார்க்கும்போது மேலே நம்பர்ஸில் ஓடிட்டு இருக்கும். 40 பேஜஸ் புக் வச்சிருப்பாரு. அந்த புக்கில் எனக்கு தெரிஞ்சு நம்பர் எழுதுறாருன்னு நினைக்கிறேன். 2020 அங்கே வந்து ஒரு எமோஷன், அதுக்கு ஒரு எமோஷனுக்கு ஒரு அவர் கீவேர்டு வச்சிருக்காரு. அந்த சுந்தரி கண்ணால் இவர் தான் பாட்டில் ரீரெக்கார்டிங்காக பண்ணியிருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாருன்னா சுப்ரானோவை விட்டுட்டு ஆல்டோ டெனர்ல வாசித்திருப்பாரு. இப்போ ஒரு ஹார்மனின்றது 4 சுப்ரானோ ஆல்டோ டெனர் பேஸ். ஏன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண சாங் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன். நான் எப்படி இப்படி ஒரு காம்போசிஷன் அவர் பண்ணாரு. நான் வந்து நிறைய பாடல்கள் இந்த பாட்டை சொல்லுவீங்க அந்த பாட்டை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பட் சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய பேசுவதற்காக இசைஞானி இளையராஜா அவர்கள் சிம்பனி இசையை இசைத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்துள்ளார். இது உண்மையிலே ஒரு சாதனை தானா? இது எப்படிப்பட்ட ஒரு விடயம் அல்லது எப்படிப்பட்ட ஒரு செயல் என்று நம்ம தமிழர்களுக்கோ இல்லை நம்மளுடைய இந்திய மக்களுக்கோ இது ஒரு தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. மறைக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது. அதை விளக்குவதற்காக இசை வல்லுநர்னு கூட சொல்லலாம், நிறைய மக்களை தன்னுடைய பேச்சினால ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திரு சாமுவேல் நம்முடைய இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மகிழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து எங்களை சிறப்பு செய்திருக்க ரொம்ப நன்றி. இசைஞானி இளையராஜா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய நினைவுக்கு வர்றது என்ன சார்? ராஜா அப்படி தான் நாங்கள் செல்லமா கூப்பிடுறது. அண்ட் எங்களுக்கு அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். எல்லா டைமும் ராஜா சார் மியூசிக் எங்களுக்கு ஆப்டா இருக்காது. வேணும்னு அதை கிளிக் பண்ணும்போது தட் இஸ் ஆப் மெடிசின் ஃபார் அஸ். அது தலைவலியாக இருக்கலாம், மனவலியாக இருக்கலாம், எந்த இதாக இருக்கும், பட் இட்ஸ் ஆப்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க ராஜாவோட சாங் வந்து ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அது உண்மையாக பண்ணுது. அதுக்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். 21 வருஷமா நான் ரிசர்ச் பண்ணி எங்கெல்லாம் முடியுமோ அங்கே இவர் என்ன பண்ணியிருக்காரு, இது ஏன் இவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணுதுன்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளி இந்த இன்டர்வியூ அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நோக்கி தான் we will travel for the next few minutes. இசைஞானி அவர்கள் இசை அமைப்பதை அல்லது அந்த பாடல் பதிவை நீங்க பார்த்திருக்கீங்க. அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்க. ராஜா சார் அவரோட ரூம்ல தான் கம்போஸ் பண்ணுவாரு. கம்போஸ் பண்ணி ஒரு கேசட்ல கொடுப்பாரு. இந்த கேசட்டை வந்து நான் நடிகர் நாசர் கிட்ட கேட்டிருக்கேன். அவர் அந்த ஹார்மோனியத்தை தட்டி கம்போஸ் பண்றது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா அவர் மேனஸ்கிரிப்ட்ல எழுதுவாரு. இது எங்க நடக்கும்னா பிரசாத் ஸ்டுடியோல நடக்கும். அந்த மேனஸ்கிரிப்ட ஜூடின்றவர் தான் எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல ஜெராக்ஸ் எடுப்பாரு. பல வருடங்கள் கழிச்சு தான் எனக்கு தெரியும் அங்க நிறைய மியூசிக் டைரக்டர் வெயிட் பண்ணுவாங்க. இது ஜெராக்ஸ் இருக்கும்போது இந்த ஜெராக்ஸ் பையன்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இதுல எக்ஸ்ட்ரா காப்பி எடுத்துட்டு போவாங்கன்ட்டு. ஜூடி எடுத்து கொடுத்த பிறகு இது எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் தான் இருக்கும். ரீசெண்டாக கூட நம்ம முதலமைச்சர் வந்து ஹிந்து பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் யாருன்னா என்கிரிப்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு $1 மில்லியன் பரிசுனாரு. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு ராஜா சாரோட மியூசிக் மேனஸ்கிரிப்ட் வந்து ஒரு பெரிய புதையல் அவங்களுக்கு. அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கே இட் டேக் டைம். ஸோ ராஜா கிட்ட அந்த பேப்பர் வராது. ஜூடி அங்கிள் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. யார் யாருக்கு தமிழ்ல வேணுமோ தமிழ்ல சுந்தரராஜன் சொல்லுவார். ஸோ தமிழ்ல எழுதிப்பாங்க. ஸோ அது வந்து வெஸ்டர்ன் நோட்டேஷன்ஸா இருக்கும். வெஸ்டர்ன் நோட்டேஷன்ஸ் தான் இருக்கும். அதுலேயே மேலே எழுதிடுவாரு 7 o'clock இல்லாட்டி மத்தியானம் டைமா எழுதிடுவாரு. எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எழுதிடுவாரு. அங்கேயே போட்டிருக்கோம் எஸ்பிவி ஜானகி அம்மான்னு போட்டிருக்கோம்.
அப்படி நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மேனஸ்கிரிப்ட் பார்க்குறேன். அந்த மேனஸ்கிரிப்ட் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன். ஒண்ணுமே புரியல எனக்கு. இன்னைக்கும் ஒண்ணுமே புரியாது. ஏன்னா அது அந்த லெவல் இருந்தது அந்த மேனஸ்கிரிப்ட். எனக்கு எப்படி இது கூட நான் பரிச்சயம்னா, இந்த ஜெர்மன் கான்சர்ட் மேக்ஸ் முல்லர் பவன் சொல்லிட்டு ஒன்று காதர் நவாஸ்கான் ரோட்ல இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயாவது வந்து சிம்ஃபனிஸ் பண்ணுவாங்க ஃப்ரீ ஃபார் பப்ளிக். அந்த இன்விடேஷன் வாங்கிட்டு அவங்க முன்னாடியே போயிடுவாங்க. 2 மணிக்கு 3 மணிக்கு மியூசிக் அகாடமி தான் பண்ணுவாங்க. அந்த ஸ்கோர் பார்க்கும்போது ஒண்ணுமே புரியாது. ஆனா அதெல்லாம் பிரிண்டட் ஸ்கோர். இந்த பிரிண்டட் ஸ்கோர் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் ராஜா சாரோட ஸ்கோர். ஸோ அதான் இந்த ஸ்கோரை நம்ம புரிய வைக்கிறதுக்கே கண்டிப்பா ஒரு காம்படிஷன் தரணும். ஸோ அவர்கிட்ட வாசிக்கிறது உண்மையா உலகம் தரம் வாய்ந்த மியூசிஷியன்ஸ் சென்னையில வாசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிதான் அந்த பேப்பர் வரும். வந்து அவங்க பீஸை பிளே பண்ண பிறகு அதுக்குள்ள அவர் ரூம்ல உட்காந்து மற்ற ப்ரொடியூசர்களுக்கு கம்போஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ரெஸ்ட் எடுக்கவே மாட்டாரு. அப்புறம் அங்கிருந்து அவர் வாக் பண்ணி உள்ள வருவாரு. டோர் ஓப்பன், அந்த என்ட்ரன்ஸை யாருமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த என்ட்ரன்ஸ் ராஜா சார் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. மீதி அத்தனை பேரும் பேக் சைட்ல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவர் வந்த பிறகு அந்த ஷீட் எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் கேட்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் அவர் கேட்பாரு. கரெக்ஷன் இருந்தா கரெக்ஷன் சொல்லுவாரு. சொல்லிட்டு ஹி வில் கோ சிட் இன் தி கன்சோல் உள்ள உட்காருவாரு. இன்னொரு அதிசயம்னா, இளையராஜா கூட வேலை செய்யணும்னு ஒருத்தன் மியூசிக் ஸ்கூல்ல ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து அதுல கோல்டு மெடல் வாங்கி ராஜா சார் பக்கத்துலேயே சவுண்ட் இன்ஜினியரா உட்காந்துருப்பான். அவன் பேர் பிரபாகர். ஸோ பிரபாகர் நிறைய வாட்டி எனக்கு கூடுவான், இந்த சவுண்ட் வந்து கேளு, அந்த சவுண்ட் வந்து எப்படி கேளுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே உட்காந்து ராஜா சார் ஒரு வாட்டி கேட்பாரு. அண்ட் தென் ரெக்கார்டிங் முடிஞ்சோன்னா, டேக் முடிஞ்சோன்னா ஓகேன்னு சொல்லி ராஜா போயிடுவாரு. ஆக்சுவலாக அதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப பெரிய வேலை பிரபாகருக்கு. ஏன்னா அவர் அந்த சவுண்டை பேலன்ஸ் பண்ணும். இந்த மீன் வைல் அந்த பாட்டுக்கு வந்து சுந்தராஜன் சார் கூப்பிட்டுருப்பாரு, எஸ்பிபியோ ஜானகியோ கூப்பிட்டுருப்பாரு. அவங்க வந்து தனி ரூம் இருக்கும். அந்த ரூம்ல அவர் வந்து இந்த ஒரு வாட்டி அந்த டேப்பை போட்டு காட்டி அந்த ஸ்வரத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க தென் தே வில் நோட் இட் டவுன். ப்ராப்ளி பை 1 o'clock அவங்களும் வந்து பாடி முடிச்சுட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சிடும். அரௌண்ட் 1 hour பிரேக் இருக்கும். நிறைய வாட்டி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டது, அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த கேப்லயும் ஹி கீப் கம்போசிங் ராஜா. அப்படியே வந்துட்டு அடுத்த செஷன் ஹி வில் டூ இட். நீங்க பார்த்த சில ரெக்கார்டிங்ஸ் நான் நிறைய பார்த்தேன். நான் இன்ஃபேக்ட் இப்போ கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அந்த ஹேராமோட ரெக்கார்டிங் பார்த்துருக்கேன். அண்ட் தென் நிறைய கார்த்திக் சார் படம் ரெக்கார்டிங் பார்த்துருக்கேன். நான் எப்படின்னா ரெக்கார்டிங்னு போக மாட்டேன். அவர் வாசிக்கிற சில பேர் லைக் விஜய் மேனுவல், சதா, சசி இவங்கெல்லாம் எனக்கு நல்லா பழக்கனால அவங்கள பார்க்கறதுக்கு போகும்போது ஒரு ஹெட்ஃபோன் வாங்கி நானும் ஓரமாக போட்டு ஐ கீப் என்ஜாயிங். ஏன்னா நான் பார்த்த இளையராஜா பார்த்துட்டேன், பிரம்மாண்டத்தை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ராஜாவோட பிரம்மாண்டம் தெரியல. அன்னைக்கு என்ன பண்றாரு, என்ன டோன்ஸ், ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்னைக்கோ பண்ண ஒரு டோனை சாம்பிளர்ல அந்த டோன் கேட்பாராம். அன்னைக்கு பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுமே அந்த சாம்பிளர் எடுங்கன்ட்டு. ஸோ அவருக்கு அந்த டோனே அவ்வளோ ஸ்ட்ராங்காக கேட்கும். ஒரு சில பாட்டு இந்த மலை கோயில் வாசல் அந்த பாட்டு கேட்கும் போது நான் நினைச்சேன், இது எப்படியும் இந்த வருஷம் எங்க கிறிஸ்துமஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு வாட்டி கேட்டா எனக்கு கிராஸ் பண்ணிக்க முடியும். அதை எடுத்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க சர்ச்சில் ஒரு பாட்டா போட்டு கிறிஸ்துமஸ் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ஜெராக்ஸ் எடுத்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எடுத்துட்டு போவாங்க. எஸ், அந்த பிரசாத் ஸ்டுடியோல பண்ணுவாங்க. ஸ்டடி டு ஸ்டடி. அது புரியாது நிறைய பேருக்கு, ஏன்னா அது அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். நீங்க இன்ஃபேக்ட் ஒரு கம்போசர் பிளஸ் நீங்க ஒரு பியானிஸ்ட் இப்படிலாம் இருக்கும்போது வாட் இஸ் சிம்பனி? சிம்பனி, ஓகே. சிம்பனி ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரல் காம்போசிஷன் தான் சிம்பனி சார். இவர் முதல் படத்துல இருந்தே நிறைய பேர் சொல்லுவாங்க, உள்ள போனா ஒரு கல்யாண கச்சேரி மாதிரி இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அப்படிதான் வச்சிருந்தாரு. பெரிய வயலன் செக்ஷன், ஆல் தி ஸ்ட்ரிங் செக்ஷனு, ஸ்ட்ரிங் செக்ஷன் பின்னாடி வந்து ஆல் தி ட்ரம்பட்ஸ் வச்சிருப்பாரு. அப்புறம் யூ ஹேவ் ஃப்ளூட்டு, தபலா, பர்குஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பிளஸ் யூ ஹேவ் ஆல் தி எலக்ட்ரானிக் சிந்தசைசர்ஸ், கீபோர்ட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ என்ன ஒரு சிம்பனினா, சிம்பனி இந்த சிந்தசைசர்ஸ் எல்லாம் இருக்காது. இதுக்கு பதிலாக யூ வில் ஹேவ் அ லைவ் பியானோ தேர். மற்றபடி நிறைய விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். வி கால் இட் தி வயலன்ஸ், த வியோலா, செல்லோ அண்ட் டபுள் பேஸ், இப்படி வெரைட்டியாக இருக்கும் அது. பிளஸ் அண்ட் தென் சம் கேசஸ் கோரல் கூட வச்சிருப்பாங்க. இந்த செகண்ட் மூமெண்ட்ல சிம்பனியில் வில் ஆல்சோ ஹேவ் கோரல் மியூசிக் டு இட். ஸோ இதெல்லாம் வந்து ராஜா சார் எப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. இந்த டபுள் பேஸ்லாம் வச்சு ப்ளே பண்ணுவாங்க. அதெல்லாம் வெரி ரேர் காம்போசிஷன். இப்போ நம்மளுக்கு டெக்னாலஜி வரும்போது தான் நம்ம வந்து ஹெட்ஃபோன்ஸ் வச்சு கேட்கும் போது அதெல்லாம் துல்லியமா தெரியுது என்னெல்லாம் வேலை அவர் பண்ணியிருக்காருன்னு இந்த ஸ்கோரிங்லாம். ஸோ இந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இஸ் பீன் டூயிங் லாஸ்ட் 45-50 years பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு. நமக்கு தெரியல. அதனால தான் நம்மளுக்கு வந்து சிம்பனினா நம்ம யாருமே வியக்கல, ஏன்னா பண்ணிட்டாரு. நம்ம உடம்பு ஃபுல்லா சிம்பனி கேட்டுச்சு. ஸோ அதுனா புதுசா பண்ணிருக்க போறோம்னு உலகம் வெயிட் பண்ணல. நமக்கு கேட்ட பெஸ்ட் பாட்டுல இன்னும் அது பெஸ்டா இருக்க போகுது, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் இஸ் டியூன்ட். அவர் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டனால. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு எப்படி இருக்கும் சவுண்டு. ராஜா சார் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு கை தட்டுவாரு. கை தட்டிட்டு அது மேல ஏறுவார். அந்த கண்டக்டர் நிக்கிறதுல இப்படி தூக்கி கை கும்பிடுவாரு. இது ஒரு பழக்கம் ராஜா சாருக்கு. ஹி லவ்ஸ் ஹிஸ் ஆடியன்ஸ். அவருக்கே அடக்க முடியாத ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா அப்படி கை தூக்கி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவாரு, யூ பிளேட் மை மியூசிக்,
யூ பிளேட் மை மியூசிக். நீங்க தான் வாசிக்க போறீங்க எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா மியூசிக் பெர்ஃபெக்ட். நீங்க எல்லாரும் வாசித்தீங்க. தேங்க்யூ. நான் 82 வயசு ஓல்ட் மேன். திரும்பி வரேன். வி வில் பிளே லாட் மோர் மியூசிக் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, ராஜாஸோட லைஃப் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. 2025 இஸ் கோயிங் டு மேக் அ மேஜிக் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ். இந்த சிம்பனி இசை இதை பற்றி கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க சார். இது என்ன இந்த இசை? ஆக்சுவலா சிம்பனின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிச்னஸ் அண்ட் கிராண்டியர் மியூசிக் சார். ஒரு ஆர்கெஸ்ட்ரா எழுதுற ஒரு காம்போசிஷன். இந்த காம்போசிஷன் என்ன பண்ணும்? இட் கிவ்ஸ் யூ எமோஷன், இட் கிவ்ஸ் யூ கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன். நம்ம எல்லாம் இன்னைக்கு கார்பரேட் வேர்ல்ட்ல பேசுற எல்லாமே தட்ஸ் இன்கார்பரேட் இன்டு இட். இதுக்கு முன்னாடி இந்த சிம்பனி யாரெல்லாம் பண்ணிருக்காங்க சார்? இந்த சிம்பிளி ஆக்சுவலா உலகம் ஃபேமஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றது வந்து லுட்விக் வான் பீத்தோவன் சொல்லுவாங்க, அமேடியஸ் மோசார்ட் சொல்லுவாங்க. இவங்க தெரிஞ்சது. அது தவிர்த்து நிறைய ஸ்கூபர்ட் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர் ஏன் ரெகுலரா பிளே பண்றாங்கன்னா, நம்ம ராஜா ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கும் அந்த மியூசிக் அந்த காலத்துல. அதனால தி கீப் ஆன் பிளேயிங். இவங்க ரெண்டு பேர் பேசுறதுனால தான் இந்த ரெண்டு பேரோட பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. பிளஸ் ராஜா வந்து மோசார்ட் ஐ லவ் யூன்னு ஒரு ஆல்பம் போட்டிருப்பாரு. இதெல்லாம் பண்ணனால இந்த இன்டர்நேஷனல் மியூசிஷியன் நம்மளுக்கு தெரியும். அந்த காலத்துல என்டர்டெயின்மெண்ட்ன்றது இது மாதிரி மியூசிக். ஸோ அந்த ஊர் ராஜா பரம்பரையை சேர்ந்தவங்க நிறைய பேர் they come and sit quietly to listen the richness of music. அதுதான் வந்து ஒரு சிம்பனின்றது. எல்லா எமோஷனையும் கனெக்ட் பண்ணும், ஈதாஸை கனெக்ட் பண்ணும். அந்த காலத்துல பண்ண எல்லா சிம்பனி பார்த்தீங்கன்னா இட்ஸ் டுவர்ட்ஸ் யூரோப்ல இருக்கும். ஸோ யூரோப்பை பேஸ் பண்ணி அந்த ஈதாஸை பேஸ் பண்ணி கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல மேஜர் என்னன்னா கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன். ஸோ இதை எல்லாமே அவங்க பண்ணனால தான் அவ்வளோ கிராண்டு. இப்போ நம்ம இளையராஜா பாராட்டுவோம் 35 நாள்ல இந்த சிம்பனியா பண்ணியிருக்காருன்னு. ஆக்சுவலா மொசாட் வந்து சில வாரங்கள்ல பண்ணியிருக்காரு, வேற யாரும் பண்ணதில்ல. ராஜா சார் எங்க ஸ்டாண்ட் பண்றாருன்னா, அவங்க எல்லாம் வந்து ஒண்ணு பியானோலயோ ஹாப்பி கார்ட்லயோ வாஸ்து தான் எழுதியிருப்பாங்க. ஆனா மிஸ்டர் இளையராஜா என்ன பண்றாரு, ஹி டசன்ட் ஈவன் டச் இட். ப்ராப்ளி சம் டைம் அந்த ரேஞ்சுக்கு பியானோல டச் பண்ணலாமே தவிர, பட் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹி கீப் ஸ்கோரிங். அதுதான் ரிச்னஸ் அண்ட் கிராண்டியர் ஆஃப் ராஜா. இது ஒரு ஒரு விளங்க முடியாத ஒரு விஷயமா இருக்குல்ல சார்? ஏன்னா நிறைய பேர் இயக்குனர்களும் நிறைய மியூசிஷியன் சொல்லி அந்த ஹார்மோனியம் மேல கையை வைக்காம ஃபுல் சாங் எழுதுவாரு. ஸோ ஹவு எப்படி சாத்தியப்படுது சார்? ஓகே சார், இப்போ இந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு. ராஜா அங்க பெர்ஃபார்ம் பண்ணது ஸ்காட்டிஷ் ஃபிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா தான் பண்ணியிருக்காங்க. அங்க அந்த பிளேயருக்கு சொல்லுவாங்க, ஜில இருந்து பி ஃபிளாட் போகும்போது ஒரு கிளைட் பண்ணுன்றாரு. ஆமா, நானும் பார்த்தேன். ஜில இருந்து பி ஃபிளாட் கிளைட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவர் தியரிய தரோவா படிச்சிருக்காரு. அவர் 100 out of 100 எடுப்பாரா தெரியாது. ப்ராப்ளி இஸ் 10% கரெக்ட் ஆன் ஹிஸ் தியரி. ராஜாஸ் 10% கரெக்ட் ஆன் ஹிஸ் தியரி. செகண்ட், இஸ் வெரி குட் ஆன் கர்நாடிக் மியூசிக். ப்ராப்ளி கர்நாடிக் பாடுற நிறைய பேருக்கே அவர் சொல்ற சில ராகங்கள் தெரியாம இருக்கலாம். பிகாஸ் அவர் எப்போ முடிவெடுத்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ராஜா வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. அவருக்கே தெரியல ஒரு பாட்டு அவர் ஹிட் ஆகும் போது இது என்னோட கற்பனை தான். அவர் ஒரு டிசிப்ளின்குள்ள வந்துட்டாரு. அவர் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. எதுலையுமே என்னை யாருமே பின் பாயிண்ட் பண்ணி சொல்லக்கூடாது, இது இங்க தப்பு அங்க தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ ஹி லேர்ன் தி ஆர்ட். 100% he knows the art. Western classical ஃபுல்லா தெரியும் அவருக்கு. and he mastered playing guitar. he plays every instrument. எல்லா இன்ஸ்ட்ருமெண்டோட ரேஞ்ச். அப்போ அவர் சும்மா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், சும்மா இருக்கும்போது டிவியை பார்த்துருப்பேன், யூடியூப் நோண்டிட்டு இருப்பேன், ஃபேஸ்புக். அவர் சும்மா இருக்கும்போது ஓகே இன்னைக்கு நம்ம ரேஞ்சு கேட்போமே, ட்ரம்ஃபர்ட் எங்க வரைக்கும் ரேஞ்ச் போகும்ட்டு. இந்த ஜில இருந்து பி ஃபிளாட் நம்ம வாசிக்கும் சொல்றாரு. இதே ஆக்டேவ்ல வாசிங்க, அந்த மாதிரி தெரிவிக்கல, அந்த ஆக்டேவ்ல இதே ஆக்டேவ்ல வாசிங்க. அப்போ எவ்வளவு தரோவா இருக்காரு. இப்போ சில பேர் நல்லா மியூசிக்ல தரோவா இருக்கவங்க கர்நாடிக் கூட நம்ம பேசும்போதே அவங்க சொல்லுவாங்க, ஓ இது இந்த ஸ்கேல நீ பேசுற இந்த. அப்போ அவங்களே இது சொல்லும் போது இது அத்தாரிட்டி சப்ஜெக்ட்ல வந்து அவ்வளோ அத்தாரிட்டேட்டிவா இருக்கும் போது இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் திஸ். செகண்ட், இந்த பர்கஷன்ஸ் ரிதமும் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதை தவிர நம்ம ஃபிலிம் மியூசிக் உள்ள போயிட்டு வந்தா எல்லா டோன்ஸும் அவருக்கு தெரியும். நான் விஜயமேனே சொல்லுவார், அவர் எப்படி அது ஞாபகம் வச்சிருப்பாரு தெரியாது, அவ்வளோ டோன்ஸ் அவர்கிட்ட ஞாபகம் இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வெரி டிசிப்ளின் ஆன் த ஜாப்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 minutes என் ஃபோன்ல வந்து டைமர் செட் பண்ணுவேன். இந்த 30 minutes என்னோட டைவர்ஷன் வேற எங்கேயுமே போகக்கூடாது, இதை மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 30 minutes ஒரு ஹைஜீன் பத்தி ஒரு கண்டென்ட் எடுத்தேன் சாட்டர்டே. 30 minutes, 31st minute ஐ கேன் டூ எனி திங். பட் ராஜா இஸ் வெரி டிசிப்ளின் ஆன் தட். நிறைய பேர் நம்ம கற்றுக்க வேண்டிய வாழ்க்கையில என்ன ஒன்று பண்றோமோ அதுக்கு கண்டிப்பா நம்ம டிசிப்ளின் இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ராஜா கிட்ட நான் பார்த்தது இஸ் ஃபோக்கஸ் இஸ் வெரி வெரி கிளியர் சார். வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக் என் மக்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக் கொடுக்கும்போது என் மக்களோட ஸ்டாண்டர்ட் வேற லெவல் ஆகும். எதை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஹி ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் அட் த டாப். ஸோ இந்த பேசிக்ஸ் திங்ஸ் அவர் ஸ்ட்ராங்கா இருந்தனால ஹி கீப் ஆன் ஸ்கேலிங் இன் ஹிஸ் லைஃப்.
ஹேவ் யூ எவர், அதாவது நீங்க எப்போவாவது பார்த்துருக்கீங்களா அவரு இந்த கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் பிற ஃப்ரெண்ட்ஸ்களோட பேசுறது அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்ல. நான் வந்து காலேஜ் முடிச்ச உடனே நான் சிட்டி பேங்க்ல வொர்க் பண்ணும்போது, ராஜா வந்து வெளிநாட்டுக்கு நியூயார்க் போறாருன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன பண்ணேன், இந்த டைனர்ஸ் கிளப் கார்ட நான் தான் குடுத்திருந்தேன். அவங்க மேனேஜர் மூலமா ஜீவா மேம் குடுத்திருந்தேன். ராஜா சார் வந்து கார்ட வந்து நியூயார்க்ல தொலைச்சுட்டாருன்னு சொல்லி மேனேஜர் எனக்கு சொன்னாரு. ஸோ அத பிளாக் பண்ணி வைக்கணும். ஐம் டாக்கிங் 1993. ஸோ அத பண்ணி எல்லாம் பண்ணனால, ஜீவா மேம் வாஸ் வெரி ஹேப்பி. அப்போ ஜீவா மேம் கேட்டாங்க, "இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரீங்களா? வீட்ல கொலு இருக்குன்னாங்க." அதான் ஃபர்ஸ்ட் டைம் கொலு. ஸோ நெறைய பேர் ராஜா சார் வீட்டுக்கு போக வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம 33 முருகேசன் ஸ்ட்ரீட் நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர். அதில அவர் வீட்டுக்கு போனேன். 2 நாள் கச்சேரி இருந்து 1 நாள் கச்சேரி நான் கீழ உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். அது ராஜா சார் உட்கார்ந்து அந்த கச்சேரி கேட்பாரு. ஐ திங்க் டியூரிங் திஸ் அந்த துர்கா பூஜா சம் டைம். ஸோ அந்த ஆப்ஷன் ஐ காட் இட். கொஞ்சம் வருஷம் கழிச்சு ராஜா சார நேரா போய் ஒரு Gellata.com அப்பதான் ஆரம்பிச்சிருந்தாங்க. சி.ஆர். வெங்கடேஷ் ஆரம்பிச்சிருந்தாரு. சார் ஒரு இன்டர்வியூ குடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு, அவர் கூட ஒரு 10 நிமிஷம் அவர் கூட பேசியிருந்தேன். எவ்ரி இயர் நியூ இயர்க்கு எல்லாரும் அவர் பிளெஸிங் பண்ணுவாரு. நான் போய் பிளெஸிங் வாங்குவேன். பிரபாகர் கேட்பாரு, "இவரு ரெகுலரா இங்க வந்துட்டே போயிட்டு இருக்காரு யாருன்ட்டு?" பிரபாகர் சொல்லுவாரு, "சார் பிரசாத் ஸ்டுடியோல வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காருன்ட்டு." அவ்வளவுதான் பரிச்சயம். என்னோட எல்லாமே ஜாயை ராஜா சார பார்த்துட்டேன். அவரோட அந்த பாடல்கள் இசையை தாண்டி அவர் ரொம்ப போற்றப்படுறது அவருடைய பின்னணி இசைக்காக தான். அந்த பார்த்துருக்கீங்களா? ரீ ரெக்கார்டிங் பார்த்துருக்கேன். ரீ ரெக்கார்டிங் பார்க்கும்போது எல்லாரோட சேர்ந்து தான் சார் படம் பார்ப்பாரு. எனக்கு விஜய் மேங்கல் சொன்னதுன்னா, அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு கீக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அது கூட அவரை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால அவர் படம் பார்க்கும்போது யாரையும் கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்பாரு. ஸோ எல்லாரும் சுத்திட்டு அவர் கூட சேர்ந்து படம் பார்ப்பாங்க. அந்த காலத்துல நான் பார்க்கும்போது மேல நம்பர்ஸ்ல ஓடிட்டு இருக்கும். அந்த ஒரு ரீல் வந்து எத்தனை ஃபீட் ஓடிட்டே இருக்கும். அவர் அந்த ஒரு 40 பேஜஸ் புக் வச்சிருப்பாரு. அந்த புக்ல எனக்கு தெரிஞ்சு நம்பர் எழுதுறாருன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2020 அங்க வந்து ஒரு எமோஷன், அதுக்கு ஒரு எமோஷனுக்கு ஒரு அவர் கீவேர்டு வச்சிருக்காரு. அப்படி எழுதிட்டே தான் வருவார். அதை பார்த்துட்டு இது முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, பாதி பேர் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க. டைரக்டர் குவைட்டா உட்காந்துருப்பாரு. இவர் அவர் மேனஸ்கிரிப்ட் எழுதி ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு சில பேர் பின்னாடி புருஷோத்தமன்னா பின்னாடி பார்த்து காப்பி பண்ணுவாங்க. எழுதிட்டே இருப்பார் ஃபுல்லா. எழுதி முடிச்சிட்ட பிறகு ஒரு சின்ன பிரேக் இருக்கும். அண்ட் தென் எல்லாரும் காப்பி பண்ணுவாங்க. பியூட்டினா எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சுட்டு தனித்தனியா வாசிப்பாங்க. வாசித்து முடிச்சுட்டு நம்ம அந்த ஓடும் போது பின்னாடி வாசிக்கும் போது ஆப்டா நிக்குங்க. அது எங்க அது ஃபேட் அவுட் ஆகணும், எங்க ஃபேட் இன் ஆகணும், எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நிக்கும். அது எப்படி படிச்சாருன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. பட் மனிதனால பண்ண முடியும். ராஜாவால பண்ண முடியும், கண்டிப்பா மனிதனால பண்ண முடியும். யாரும் அந்த எஃபர்ட்டுக்கு போறதே இல்ல. இன்னைக்கு எல்லாமே ஃப்ரீலி அவைலபிள் இல்ல சார். இன்னைக்கு சாட் ஜிபிடி வரைக்கும் வந்துட்டோம் நம்ம. ஆனா அந்த லெவல் போறதில்ல. அவர் இறங்கி மெனக்கட்டு, இப்போ ஒரு நாள் எனக்கு லீவ் இருந்தா நான் என்ன நினைப்பேன், நல்லா தூங்கணும்னு நினைப்பேன். பட் ஹி வாண்ட் டு கான்ஸ்டன்ட்லி லேர்ன். இன்னைக்கும் உலகத்துல இருக்க தரம் வாய்ந்த ப்ராடக்ட், தரம் வாய்ந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, தே கான்ஸ்டன்ட்லி கீப் இம்ப்ரூவிங். அந்த இம்ப்ரூவிங் இருக்கனால தான் அவர் அங்க இருக்காரு. நீங்கள் வியந்து பார்த்த பாடல்கள், நீங்க ஒரு பியானிஸ்ட், இந்த சாங்ஸ்லாம் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்ல இருக்க வேண்டிய சாங்ஸ், இதை வந்து இவ்வளவு ஒரு படத்துக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு வியந்து பார்த்த பாடல்கள்னா எதை சார் சொல்லுங்க? இல்ல, நிறைய பாடல்கள் அவர் பண்ணியிருக்காரு. நான் ஐ ஜஸ்ட் கம் ஃப்ரம் த ரெக்கார்டிங். இப்போ ரீசெண்டா ஹைதராபாத்ல சார் பெர்ஃபார்ம் பண்ணும்போது லாஸ்ட் இயர் இந்த தளபதியில வர ஒரு சாங்கை வந்து அவங்களுக்கு பிரிச்சு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் லெவல் வோக்கல், செகண்ட் லெவல் வோக்கல், வயலன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா சுந்தரி, அந்த சுந்தரி கண்ணால் இவர் தான் பாட்டுல ரெக்கார்டிங்கா பண்ணியிருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாருன்னா, சுப்ரானோவை விட்டுட்டு ஆல்டோ டெனர்ல வாசித்திருப்பாரு. இப்போ ஒரு ஹார்மனின்றது 4 சுப்ரானோ, ஆல்டோ, டெனர், பேஸ். அந்த சுப்ரானோ விட்டு ஆல்டோவும் டெனர்லயும் அவர் வாசித்திருப்பாரு. இது நிறைய பேருக்கு மியூசிக் தெரிஞ்சாலும் உடனே ஸ்கோர் பண்ண முடியாது. அவர் இந்த சுப்ரானோ, ஆல்டோ பண்றதுனால தான் அந்த ரெக்கார்டிங் அவ்வளவு ரிச்சா இருக்கும். இப்போ ஜஸ்ட் மார்னிங் பண்ணியிருக்காரு, ஆஃப்டர்நூன் வேற ஒன்று பண்ணுவாரு. இந்த பியூட்டி வந்து நமக்கும் அவருக்கும் ஐன்ஸ்டீனுக்கும் எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட் தான், 1.5 கிலோ மூளை தான் இருக்கு. அந்த மூளையை அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, கான்ஸ்டன்டா அதை கீப் ஒர்க்கிங். இந்த மொமெண்ட் இந்த மூளைக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்டோம்னா வி ஆர் ஆல்மோஸ்ட் கான். ஸோ அந்த கான்ஸ்டன்டா அவர் அவங்க ஒர்க் கொடுக்கறனால தான் இந்த ரெக்கார்டிங்ல இருக்கிறது அப்படியே சாங்ல வருது. ஏன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண சாங் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் நான். எப்படி இப்படி ஒரு காம்போசிஷன் அவர் பண்ணாரு. இப்போ கூட நம்ம நினைச்சு கூட இல்ல, பார்க்கல. நான் வந்து நிறைய பாடல்கள் இந்த பாட்டை சொல்லுவீங்க அந்த பாட்டை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பட் நான் ஃபர்ஸ்ட் ராஜாவோட பாட்டை ஒரு விசில் மூலமா இப்படிதான் நான் கேட்கிறேன். நான் ட்ரெயின்ல போகும்போது அமேசிங் காம்போசிஷன். இன்ன வரைக்கும் கேட்டீங்கன்னா தட் இஸ் த பெஸ்ட் காம்போசிஷன் ஹி ஹஸ் டன். நிறைய பாட்டுல பாத்தீங்கன்னா அன்னைக்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரல வந்து விளையாடிருப்பாரு, ஒரு சிம்பனி பண்ணியிருப்பாரு. ஒரு சாதாரண மடை திறந்து பாட்டுல வந்து ஒரு செகண்ட் பீஜம், தேர்ட் பீஜம் விளையாடி இருப்பாரு சிம்பனியா. அவரோட சொந்த பாட்டு மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், என் கானம் என்று
அரங்கேறும் சொல்லி ஒரு எஃப் மைனர்ல. எஃப் மைனர்லாம் கம்போசிங் பண்ணா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு சோகத்தை கொண்டு போகும். அதையும் வந்து ஹிட் பண்ற மாதிரி பண்ணிடுவான படத்துல அந்த பாட்டு வைக்கவே இல்ல. ஸோ எல்லா பாடலும் இன்க்ளூடிங் செந்தூர பூவிலே பார்த்தீங்கன்னா, ஒரு மைனர் ஸ்கேல்ல தான் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வரும்போதே அவர் ஃபுல் ஆசைகள கொட்டிட்டாரு. நார்மலா இப்போ கெவினோ, சாமியோட பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெஸ்ட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் 10 படத்திலேயே முடிச்சிருப்போம். அவருக்கு இப்பதான் பெஸ்ட் வந்துட்டே இருக்குது. அப்போ ஒரு மனிதனால பண்ண முடியுமா? தேர்ஸ் அன் எக்ஸாம்பிள். டி நகர்ல இருக்காரு. பண்ணிட்டே இருக்காரு இன்னிக்கும். என்னன்னா, இன்னிக்கும் புதுசு அவர் கத்துக்க ரெடியா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் போய் நான் என்ன பேசினேன், நான் தப்பா பேசினா சொல்லுங்க, கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்க ஒரு ஈகோ இருக்கும். ஆனா ராஜாக்கு அது இல்ல. ஹி கோஸ் டவுன். யார் பெட்டரா பண்றாங்களோ அவங்க உட்கார்ந்து கேட்கிறாரு. அத கேட்கறனால தான் அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. அவர் ஏன் சொல்றாரு, நான் எந்த மியூசிக்க நான் கேட்கலன்ட்டு. அவருக்கு மேல ஸ்டாண்டர்ட்ல வரவே இல்லங்க. நான் எல்லார்ட்டயும் சொல்லுவேன், உன்னோட புத்திசாலி கூட போய் பேசுங்க. அப்பதான் நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு தெரியும். உன்னோட கீழ இருக்கவன் என்ன சொல்லுவான், உலகமே அவ்வளவுதானா, நம்மலாம் அவ்வளவுதானான்னு சொல்லுவானுங்க. ஸோ ஹி ஆல்வேஸ் அந்த தர்ஸ்ட் ராஜாக்கு இருக்கு. தேடுறாரு, தேடுறாரு, தேடுறாரு. அதான் சொல்றாரு, என் சவுண்ட், என் மியூசிக்க நீங்க ப்ளே பண்ணீங்க, தேங்க் யூன்றாரு. இந்த பியூட்டி என்னன்னா, அந்த ரெக்கார்டிஸ்ட், ஸ்காட்டிஷ் ரெக்கார்டிஸ்ட் மியூசிக் தெரிஞ்ச ஆளு. அப்ப அந்த வீட்ல ராஜா சொல்லியிருப்பாரு, இவர முதல்ல எடுங்க. கொஞ்ச நேரம் ஸ்டே வச்சு அப்புறம் என்ன எடுங்கன்ட்டு. எடுங்கன்னு. ஏன்னா ஆமா. மியூசிக் தெரிஞ்ச ஒரு ரெக்கார்டிஸ்ட். இன்னைக்கு எத்தனை ரெக்கார்டிஸ்ட்க்கு மியூசிக் தெரியும்? அந்த மியூசிக் ரெக்கார்டிஸ்ட் இருந்தனால தான் ஐ திங்க் ப்ராபப்லி a week's time they composed it. அவன் ரெக்கார்டிஸ்ட் சொல்றான், ராஜா எழுதின பியூட்டிஃபுல் காம்போசிஷன் பேப்பர்ல இருக்கிறத நான் எப்படி ஒரு சவுண்டா மக்களுக்கு கேட்க வைக்கணும்? அதுதான் என்னோட நம்பர் 1 இதா இருந்தது கோல் அந்த அந்த ப்ரோகிராம் பண்ணும்போது. பேப்பர்ல இருக்கிறத நானு சவுண்டா மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்ன்ட்டு. இந்த கண்டக்டர் மைக் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு புது விதமான அப்ரோச் வாட் ராஜா ஹஸ் டன். 4 மூவ்மெண்ட்ல 3rd மூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு உண்மையா அது வேர்ல்ட் கிளாஸா இருக்கும். அவனே சோ சொல்லுவான். அந்த சிம்பனிங்கிறது 4 மூமெண்ட். 4 மூவ்மெண்ட், 5 மூவ்மெண்ட் கூட சம் பீப்பிள் வில் ஹேவ். இந்த 4 மூவ்மெண்ட்ல ராஜாவும் சொல்றாரு, நான் 4 மூவ்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன். அதுல 3rd மூவ்மெண்ட் வந்து வேற லெவல்ல இருக்குன்றாரு. அவரு சொல்றாரு, என்கிட்ட வாசிக்கிறவங்க உலக தரம் வாய்ந்த பிளேயர்ஸ். அவங்களுக்கே புதுசு ஒரு பிரிவிலேஜ் ராஜா கிட்ட கத்துக்கிறதுக்குன்றாரு. ஆமா. ஏன்னா அவரு நீங்க சொன்ன மாரி அந்த G to B பி அது ஃபிளாட். B flat போகும்போது அவங்க கிளைட் பண்ணுங்கன்றாரு. பண்ற ம். அவங்களுக்கே அவ்வளோ ஒரு கஷ்டம்னா, அப்ப இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இதுவா இருந்திருக்கும். அதுதான். நம்ம ஊர்ல உட்கார்ந்து பண்ணியிருக்காரு சார் சென்னையில. அதுதான் பியூட்டி. சென்னையில இல்லாதது என்ன இருக்கு? நம்ம ஊர்ல என்ன இருக்கு? எவ்ரிதிங் இஸ் ப்ரூவ்ட். நீ என்ன பண்றியோ அந்த தொழில வேர்ல்ட் கிளாஸா பண்ணலாம். எப்போ உன்னோட ஃபோக்கஸ் தெளிவா இருக்கணும். அண்ட் இவங்க 2 பேரும் ராஜா கூட சேர்ந்து பேசும்போது, இவங்க 2 பேரும் ராஜா ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்ணும்போது, இவங்க 2 பேரும் ரெக்கார்டிஸ்டும், கண்டக்டரும் என்ன டிசைட் பண்றாங்க, இவரோட தாட்ட எப்படி சவுண்டா கொண்டு உலகத்துக்கு கொடுக்க போறோம். ஏன்னா அவர் இவ்வளவு படம் பண்ணா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டானுங்க. பட் இந்த கம்போசிஷன் சிம்பனிய வேலியன்ட் நம்பர் 1. ஆக்சுவலா வேலியன்ட் செம பேர். யார் ராஜா சார் அந்த ஐடியா கொடுத்தாங்களோ தெரியல. இட்ஸ் கரேஜியஸ். ஒரு மூவி ஆஃப் கிளாடியேட்டருக்கு வேலியன்ட் பேர் கொடுக்கலாம். ஒரு அலெக்சாண்டருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு டைட்டில், ஃபர்ஸ்ட் டைட்டில் வச்சிருக்காரு. அதுல இந்த 3rd மூவ்மெண்ட் அவங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் இட்ஸ் கோயிங் பி ஃபினாமினல். எல்லா மூவ்மெண்ட்டும் கிராண்டா இருக்கும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட்டே அவர் வந்து இந்த நத்திங் பட் வின்ல கொடுத்துருப்பாரு. அது மாதிரி செம்ம கிராண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் நல்லா ஃபாஸ்டா இருக்கும். 3rd மூவ்மெண்ட் ஐ எம் சப்போஸ் டு பி த கிரேட்டஸ்ட் வாட் ஹி ஹஸ் டன். ஆல்ரெடி சிம்பனிய ஒத்த இசை தான் வந்து திருவாசகம்ல பண்ணியிருப்பார் இல்லைங்களா? ஆமா. அது மோர் இன்டு கோரல் இருக்கும். அந்த கோரல சேர்த்து இது சிம்பனின்றது பார்த்தீங்கன்னா, 2nd மூவ்மெண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த கோரல் வரும். ஓப்பனிங் எப்பயுமே வந்து ரொம்ப கிராண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு சிம்பனி பார்க்குறேன். அந்த ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட்ல என்ன அப்படியே எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார்ற மாதிரி இருக்கணும். அதனால எப்பயுமே ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் கிராண்டா இருக்கும். செகண்ட் மூவ்மெண்ட்ல தே வில் டேக் கோரல். இப்போ ராஜா சார் பண்ணியிருக்கிறது இன்டர்நேஷனலா இருக்கணும்னு தான் இஸ் நாட் யூஸ் எனி கோரல் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் மூவ்மெண்ட் வந்து அந்த கோரல் செக்ஷன் இருக்கும். ஏன்னா அவர் நிறைய ஹார்மனிஸ் பண்ணிட்டாரு. பட் உலகத்துக்கு அது தேவையில்லை. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 மட்டும் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் நான். தட் மைட் பி இஸ் தாட். ஏன்னா அவர் இது எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு தெளிவு வந்திருக்கும். நான் என்ன கொடுக்க போறேன், எனக்கு என்ன வேணும்னு ரொம்ப தெளிவா இருக்காரு சார். எந்த அவுட்புட் இவர் இந்த ஹீரோ, இந்த டாப் ஹீரோ அப்படிலாம் பார்க்கறது எல்லாருக்கும் சேம் திங் தான். என்ன என் மக்கள் என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, த பெஸ்ட் அவுட்புட். பிகாஸ் இஸ் விஷன் இஸ் வெரி கிளியர். நீங்க சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பாடலை நிறைவு செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜராஜ சோழன் நான் அந்த பாடலை ஏன் உங்களுக்கு ரொம்ப வியந்து பார்த்தீங்க? அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் ட்ரெயினில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் விசில் அடிக்கிறாரு. என்னமோ புதுசாக இருக்கு ஒரு சவுண்டு. நான் கிட்ட போய் அவர்கிட்ட கேட்குறேன், இது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அவர் லிப்பை மூடி தான் பாடுறாரு, விசில் அடிக்கிறாரு. அப்போ சொன்னேன், இது ஒரு படம் வந்து ரெட்டை வால் குருவின்னு ஒரு படத்தில் இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு. ஓவர் த இயர்ஸ் நான் மியூசிக் கற்றுக்கும் போது என் மியூசிக் மாஸ்டர் கிட்ட அந்த பாட்டை பற்றி கேட்கவே இல்லை. நான் முதல்ல ஃபண்டமெண்டல் நான் படிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் படித்த பிறகு அப்புறம் அவர் கேட்டேன், இந்த பாட்டை வாசிக்கிறீங்களா? அந்த மூமெண்ட்
அந்த மூமெண்ட் அதை வாசிக்கும் போது ஏன்னா 3 ஃபிளாட் ஸ்கேல் அந்த சாங் அது கேட்கும் போதே ஒரு டிஃப்ரெண்ட் டோன். எப்படி அவர் கிட்டார்ல பண்ணியிருப்பாரு? நீங்க நிறைய பேரை கேட்டு உங்க பெஸ்ட் பாட்டு என்ன கேட்டா நிறைய பேர் தேவல்சே இளையநிலா அண்ட் தென் திஸ் இரட்டை வாழ்குடி பாட்டு. இந்த பாட்டு அவருக்கு. இதுல பியூட்டி என்னன்னா அவர் கம்போஸ் பண்ணதை நம்ம கேட்கும் போது ஏதோ உள்ள பண்ணுது, ஆனா லிரிக்ஸ் வேற மாதிரி இருக்குது. ராஜராஜன் சோழனே வந்து என் வயசுக்கு தாண்டின லிரிக்ஸ் இருக்கும், அது புரியாது. பின் வயதில் நான் கேட்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். பட் அந்த காம்போசிஷன் வந்து கிட்டார்ல பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லியிருப்பாராங்க சதா கிட்ட, இங்கே கிளிப்பை போட்டுட்டு இங்கே ப்ளே பண்ணுங்க, ஏன்னா அது அங்கே எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் வாஸ் ஸோ ஸ்ட்ராங். அவருக்கு சொல்லி கொடுத்தது வந்து என் சர்ச் மெம்பர் தங்கதுரை சாமியல், அவர் தான் ஈத்துகிரி ராஜா சாருக்கு சொல்லி கொடுத்தாரு. இவர் வாசிக்கும் போது ஒரு வாத்தியார் சொல்லி கொடுக்கும்போது தான் இருக்கும், அந்த வாத்தியார்கிட்ட படிச்சவன் he makes the movement different movement. ஒரு மேஜர் கீழே ஒரு மைனர், இப்போ சினா சிக்கு அப்புறம் ஜி வரும், ஏ மைனர் வரும். பட் he changes the entire trend. இங்க இந்த கார்டுக்கு பதிலாக இந்த ஆல்டர்னேட்டிவ் ஒரு கார்டு போடலாம், இந்த கார்டுக்கு பதிலாக இந்த கார்டு மாற்றலாம். அது அவர் ப்ராக்டிஸ் பண்ண டைம்ஸ் அண்ட் எரர் பண்ணி அவரே கண்டுபிடிச்சனால அவர் ஃபாஸ்ட்டாக அதை எழுத ஆரம்பிச்சாரு. ஒரு ஏ மைனர் சாங்ல ஆரம்பிக்கிறது, அது நிறைய பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ரிதம்ல கூட இருக்கும். அது நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப்ல அதை கற்றுக்கிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி வெரைட்டி ஸ்டார்ட் டூயிங். எப்போனா சப்ஜெக்ட் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். நம்ம என்ன பண்ணுறோமோ கெவன், அந்த சப்ஜெக்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் நம்ம 100% நம்மளை எப்போ இன்வால்வ் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்லி. ஒரு வெள்ளைக்காரன் பழமொழி படித்தேன், உன் ஷூவை காட்டு நீ யாருன்னு சொல்கிறேன்னு வாங்க. இன்னொரு பழமொழி, உன் டாய்லெட்டை காட்டு நீ யாருன்னு சொல்கிறேன்னா. இதுதான் நம்ம எந்த தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலுக்கு நம்ம கொடுக்குற 100% டிவோஷன். அதை தவிர வேறு டிவோஷன் எங்கேயுமே இருக்கக்கூடாது. இதை பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கும் ஈக்குவல் டைம் கொடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா தே வில் ஆல்சோ அப்ரிஷியேட் யூ. நீங்கள் பண்ணுற ஒர்க் இட் கோ அ லாங் வே. ஒரே ஒரு கேள்வி கடைசியா, இளையராஜா அவர்கள் மொசாட், பீத்தோவன் அவர்களுக்கு இணையான ஒரு இசை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண இந்த காம்போசிஷன், மொசாடாக இருக்கட்டும், பீத்தோவனாக இருக்கட்டும், நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான் ராஜா. ஹி வென்ட் டு அந்த ஆஸ்ட்ரியா அங்கெல்லாம் போய் பார்த்துருக்காரு, அவங்களோட கலரியை பார்த்துட்டு வந்திருக்காரு. என்ன இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதோ தெரில. அவங்களாம் அந்த காலத்தில் கம்போஸ் பண்ணாங்க, அந்த காலத்தில் வந்து வாஸ்து கம்போஸ் பண்ணாங்க. ஸோ ஏன் இன்னைக்கும் 400-500 வருஷம் கழிச்சு வி ஆர் டாக்கிங் அபவுட் பீத்தோவன் ஆர் மொசாட் ஆர் ஸ்கூபர்ட் இவங்கெல்லாம்னா, அவங்க வந்து ஒரு லெகசியை விட்டு போனாங்க. லெகசின்றது நிறைய பேருக்கு ஒரு என்ன தெரியாத வார்த்தை. லெகசினா பரம்பரையாக நம்ம பண்ணுறத இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போகணுன்ட்டு. டெஃபினெட்லி இளையராஜா அந்த டைமில் இருந்தாலும் இவங்களுக்கு ஈக்குவலாக இருந்திருப்பாரு. என்ன கேட்டிங்கன்னா ஹி இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஆஸ் ஆஃப் டுடே. ஏன்னா இவங்களை தாண்டி பண்ணிட்டாரு. லைஃப் டைம் மொசாடோ பீத்தோவனோ 1500 படம்லாம் பண்ணவே முடியாது. இந்த பாட்டுகள் எத்தனை பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டினியூஸாக ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருக்குது. அவர் 57 படம் பண்ணியிருக்காருன்னா அமேசிங் ஹார்ட் ஒர்க். அவர் என்ன நினச்சிருப்பார், எல்லாரும் என்ன தெரியவாங்க பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதனால தான் சொல்லுவாங்க, ரோட்டு ஓரத்தில் இருக்க புளிய மரத்தில் புளிய முக்காய் இருந்ததுன்னா கல் தடிப்பாங்க. ஸோ he was performing எவ்ரி சிங்கிள் மூவி பெர்ஃபார்ம் பண்ணால் எவ்ரி ப்ரொடியூசர் டைரக்டர் அவர்கிட்ட தான் போகணும்னு நின்னாங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு கேட்டிங்கன்னா he is among the best in the world. நம்ம அவரை ரெக்கக்னைஸ் பண்ண தவறிட்டோம். இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் என் சென்னையில் இருக்காரு, ரொம்ப ஹாப்பி. எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ முருகேசன் சீட் வழியாக போயிட்டு சும்மா என் ராஜா வீட்டை பார்த்துட்டு போவேன். நான் ஐ எம் ஸோ கிரேசி. ஏன்னா நான் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கேன்னா நான் பேசுனா 2 பேர் காரணம். ஒன்று ஜோஷ்வா டேனியல் ஒருத்தர் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தாரு, எப்படி இன்ஸ்பயர் பண்ணும் ராஜா சொல்லி கொடுத்தாரு. அவர் மியூசிக் இன்ஸ்பயர் பண்ணுறதுனால தான் இன்றைக்கும் நிற்குது. ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரங்களை செலவு செய்து எங்களுக்காக ராஜா சாரை பற்றி ஒரு டீகோடிங் ஆஃப் ராஜா சார்னு சொல்லலாம், அண்ட் இந்த சிம்பனி பற்றியும் பேசியிருக்கீங்க. உங்களை போலவே நாங்களும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக அந்த சிம்பனிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.